Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் எடுத்துக்கலாம், தக்காளி, மஞ்சத்தூள், பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இது ஒரு 50 கிராம் இருக்கும். அப்புறம் துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டும் கலந்து செஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு, கடுகு, இது வந்து சாம்பார் பொடி, நான் வீட்டில் அரைச்சது, நீங்கள் கடையில் அரைச்சது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், ஜீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், தாளிக்க எண்ணெய். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் சூடானதுக்கப்புறம் இதில் எண்ணெய் விட்டுறலாம். இதுக்கு நான் தாளிப்பு கடைசியாக தான் கொடுக்க போகிறேன். அதனால் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லை. சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். இதுக்கு புளி சேர்க்காததுனால தக்காளி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன்னா லாஸ்ட்டில் நம்ம பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா தான் வேக வைக்க போகிறோம், அதனால் அதிலே வெந்துடும். நீங்கள் லைட்டாக வதக்கினா போதும். இப்போ பச்சை மிளகா சேர்த்துடலாம். நான் காரத்துக்காக 2 பச்சை மிளகா சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 1 சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். நான் துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன், 2 சேர்த்து 100 கிராம். இப்போ இதை நம்ம லைட்டாக வதக்கி விட்டுறலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மஞ்சத்தூள், உப்பு நம்ம சேர்த்துடலாம். இதை லைட்டாக வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி பருப்பு சாம்பாரை கொஞ்சம் கெட்டியாக வைக்க போகிறேன், அதனால் நான் தண்ணியை வந்து கம்மியாக சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம பருப்பை வேக வச்சிடலாம். இப்போ பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நான் 4 விசில் வச்சேன். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெயில் கூட தாளிக்கலாம். நெய் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய்லாம் இதில் சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இது கூடவே பெருங்காயத்தையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இதில் சேர்த்துட்டு சாம்பார் கொதிக்க விடுங்க. இது இட்லி, தோசை, பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நான் சாம்பார் பொடியை ஆட் பண்ண போகிறேன். இது வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது. சாம்பார் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிட்டு நம்ம சாம்பாரை இறக்கிடலாம். நான் இன்றைக்கி இதை மினி இட்லிக்கு செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் தமிழ் குக்ஸ் வித் கீத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.